வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மல்குடி கவிதா. நவராத்திரி கொண்டாட்டம் 4வது நாளில் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மனை வந்து வைஷ்ணவி தேவியாக நினச்சி வணங்கி வழிபடுவோம். இன்னைக்கு அவங்களுக்கு வைஷ்ணவி தேவிக்கு பிடித்த பிரசாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசால் வடை, கதம்ப சாதம், பச்சை பட்டாணி சுண்டல். இது அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பிரசாதங்கள். இதை தான் இன்னைக்கு நாம ஃபுட் டேஸ்டியில் ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு பிரசாதம் நைவேத்தியம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? எப்பயுமே மசாலா வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கும் போது இந்த மாதிரி கொரோட அரைச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வடை வந்து மொறு இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆனியன் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர், பச்சை மிளகா ஒரே ஒரு நம்பர் பச்சை மிளகா, கொத்தமல்லி ஒரு 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி கட் பண்ணது, அதே மாதிரி கருவேப்பிலை நறுக்குனது கொஞ்சம், புதினா தழை நறுக்குனது கொஞ்சம், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சோம்பு சிறிதளவு, நசுக்கின பூண்டு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்துட்டு பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு நைவேத்தியம் பண்ணும்போது சில பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸில் சேர்த்துக்க மாட்டாங்க. பர்டிகுலர் பீப்புள் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக இருப்பாங்க. பட் நம்ம ஜென்ரலாக பண்ணும்போது இது எல்லாத்தையுமே போட்டு பண்ணுறது தான். பிரசாதம் அப்படின்றது வந்துட்டு நாம எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றோமோ அதை நமக்கு பிடிச்சவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ நம்ம எப்படி நம்ம குடும்பத்தில் எப்படி அதை முதலாளிகள் எப்படி செய்து பண்ணாங்களோ அதே பழக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம இதை போட்டிருக்கோம். யாருக்காவது நோ ஆனியன் நோ கார்லிக் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னில் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதை மாற்றிட்டு சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் போட்டு நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் டேயில் சாப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு டக்குன்னு போட்டோம் அதே மாதிரி இப்போ போட்டுக்கலாம். ஜென்ரலாக வந்துட்டு வைஷ்ணவி தேவியை வந்து இந்த 4வது நாளில் எப்படி வணங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கருட வாகனத்தில் பவனி வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் இந்த நாளில் வந்து அவங்க வந்து நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே தானே கிரகிச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை மட்டுமே நமக்கு அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேட்டிருக்கேன். இந்த நாளை நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி தேவியை இந்த அவதாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக கோவில் இருந்தாங்கன்னா போய் பாருங்கள். மறக்காம யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த குறைவற்ற செல்வம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா நீங்க வந்துட்டு மறக்காம இந்த ஸ்பெஷல் ப்ரேயர்ல நீங்க கலந்துக்கலாம். குழு வைக்கும் போது அந்த தெய்வத்தை வந்து வைஷ்ணவி தேவியை சூப்பரா வணங்கி வழிபட்டுவாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்கும். சாமிக்கு வந்துட்டு அந்த நாளில் இந்த மனமுள்ள மலர்கள் எல்லாமே அவங்களுக்கு சூடுவாங்க. அது ஒரு டிவைன் ஒரு ஃபீல் இருக்கும் அந்த இடத்துக்கு போனாலே, அந்த குழு பீட்டு இருக்கிற இடத்துக்கு போனாலே. ஓகே, நம்ம வடையும் ரெடி ஆயிடுச்சு. பிரசாதமும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம். வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கதம்ப சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க.
எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்துட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கதம்ப சாதம், சாம்பார் சாதம், பிசிபெலா பாத்து இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரைஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. சாதம் குழஞ்சிது அப்படின்னா தான் சாப்பிடும்போது அது ஒரு அந்த எல்லாமே பிளெண்ட் ஆகிட்டு அந்த மிக்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் விரைச்சி சாப்பிட்டோம்னா நல்லா இருக்காது. சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட் பாயில்டாக ரைஸ் பாயில் பண்ணி வடிகட்டிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த போரேஜ் இருக்குல்ல கஞ்சி அது போயிடும். அந்த கஞ்சி போயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு வந்துட்டு அதில் நமக்கு கார்போஹைட்ரேட் லெவலும் கம்மியாகும் அண்ட் டேஸ்ட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் சாப்பாடு நீங்கள் உள்ளே வச்சு அப்படியே குக்கரில் வைக்காமல் சாதத்தை வடித்து சாஃப்ட் பாயில் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகா ஒரு 4, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த உளுந்து நல்லா கோல்டன் கலர் வந்த பிறகு இதில் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, 1 ஸ்பூன் பச்சை மிளகா, இதெல்லாம் போட்ட பிறகு கதம்பா சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நாட்டு காய்கறிகள் இருக்கோ அது எல்லாமே மிக்ஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். பீன்ஸு யூஸ் பண்ணுறோம், கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறோம், முருங்கைக்காய் யூஸ் பண்ணுறோம், கேரட் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கொப்பரை தேங்காய் இருக்குல்ல, கொஞ்சம் கொப்பரை தேங்காய் பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் வந்துட்டு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் போடுறேன். அதே மாதிரி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். இந்த மசாலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் பொடி, சாம்பாருக்குன்னு பிசிபெலா பாத்துக்குன்னு தனியாக நம்ம வந்துட்டு அரைக்கிற மசாலா பொடி. இது யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு விதை கொத்தமல்லி, தனியா, கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்தயம் போட்டு சின்ன ஜீரகம் போட்டு அடித்து வச்சுருப்போம். கடையில் உங்களுக்கு ரெடிமேடாக கிடச்சி அதையும் வாங்கிக்கோங்க. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி, இதில் கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு லெமன் டேமரிண்டு வந்து நீங்கள் ஊற வச்சு அந்த இதில் நீங்கள் பல்ப் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். புளித்தண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, நீங்கள் பருப்புலேயே தக்காளி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அப்படியே போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக போட்டு ஒரு வதக்கிக்கோங்க. நான் பொடியாக நறுக்கியிருக்கிறேன் அப்படின்றதுனால நான் அதை கடைசியாக போடுறேன். ஏன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, தக்காளி பார்க்கறதுக்கு தெரியுன்றதுக்காக நான் இதை கடைசியாக போடுறேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வெங்காயம் போட்ட உடனே தக்காளி போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தால். ஸோ வெறும் துவரம்பருப்பு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப குழன்னு இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி கோர்ஸாக வந்துட்டு இருக்கட்டும். அந்த பருப்பு கொஞ்சம் தெரியணும் உங்களுக்கு, இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு பருப்பை வேக வச்சுட்டு இதில் வந்து இதை கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கதம்பா சாதத்துக்கு இதுதான் பேசிக். இது கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பாடு போட வந்து அது வேக டைட்டாகும். இது நல்லா கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் ரைஸை போட்டால் போதும். இது கொஞ்சம் கொதித்து காய் வந்து வேகட்டும். இந்த ட்ரம்ஸ்டிக் வந்து வெந்துச்சுன்னா தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்துடும். காய் நம்ம போடுறது கூட பார்த்திங்கன்னா வெட்டுற காய்கறிகள் பெருசாக போட்டிருப்போம். சின்னதாக போட்டிங்கன்னா இது கரைஞ்சிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள் எல்லாமே கலந்து பண்ணுறதுனால இதுக்கு கதம்ப சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம வந்துட்டு பிரசாதமாகவும் நம்ம எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க. நாமளும் இதை வந்துட்டு அப்படியே கொடுக்கலாம் இந்த நவராத்திரி சீசனில். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா அதை பாருங்க ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸை போட்டுக்கலாம். ஏற்கனவே வடித்து வச்சுருக்கிற சாஃப்ட் ரைஸ் இது. இது நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கதம்ப சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரைஸ் ஆல்ரெடி சாஃப்ட் பாயில் ரைஸ்ன்றதுனால ரொம்ப நேரம் ஆகாது. வெஜிடபிள்ஸும் நல்லா வெல்டனாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், கொதி வருது லைட்டாக. டக்குன்னு நம்ம வந்து வேறு பவுலில் மாற்றிக்கலாம். மசாலா வடை, கதம்ப சாதம் ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு சுண்டல் ஒன்று தாளிச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். பேன் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா ஒரு 4-5, கருவேப்பிலை சிறிதளவு, சின்ன வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 1 டீஸ்பூன், இஞ்சி 1 டீஸ்பூன். இப்போ வந்துட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி போட்டிருக்கோம். ஜென்ரலாக எனி சுண்டல் வெரைட்டிஸ் நீங்கள் தாளிக்கும்போது சாப்பிட ஜிஞ்சர் கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் வந்துட்டு உங்களுக்கு அது பேலன்ஸ்டாக உங்களுக்கு செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஜிஞ்சர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுண்டல் செய்யும்போது. ஜென்ரலாகவே நம்ம இப்போ அப்படி தான் போடுறோம். இப்போ இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கேரட், சாப் பண்ண கேரட்டு, ஒரு மாங்காய் துண்டு வந்து 1 ஸ்பூன் மாங்காய், தேங்காய் தூவல் 1 ஸ்பூன். இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய், தேங்காய், கேரட்டெல்லாம் வெல்டனாக ஆக தேவையில்லை. அதெல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. தயாராக இருக்கிற தாளிப்பை வேறு ஒரு ப்ரெசன்டேஷன் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டிங்க இல்லையா? நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி இந்த 3 பிரசாதையும் ப்ரிப்பேர் பண்ணி வைஷ்ணவி தேவிக்கு படைச்சு அவங்களுடைய அருளை மறக்காமல் வாங்கிக்கோங்க. 5வது நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம அதை பார்த்துடலாம். நிகழ்ச்சி பற்றி கருத்து ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஃபீட்பேக்கில் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் கூட பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த டேயில் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடிய எபிசோட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அந்த 9 நாளும் நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் தவறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெனு போடுற ஒரு ப்ரெஷர் இருக்காது. நம்ம ஸ்டாண்டர்டாக நம்ம சாமிக்கு எது படைச்சா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு அருள். இப்போ பர்த்டேனா குழந்தைக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம அன்றைக்கி கொடுப்போம்ல, அடிக்க மாட்டோம் குழந்தைங்கள, புது ட்ரெஸ்ஸு போட்டு கொடுப்போம். அன்றைக்கி ஒரு நாள் திட்டாமல் குழந்தைய பார்த்துக்கணும்னு நினைப்போம்ல, அதே மாதிரி தான் அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பரிமாறினீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகி இன்னும் எக்ஸ்ட்ரா கிரேஸ் கொடுப்பாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.